நண்பர்கள் ஏன் முக்கியமானவர்கள்? அவர்கள்தான் நம்முடைய மனசாட்சியின் உருவாரங்கள். தாயும் தந்தையும் சொல்லி கேட்காததை, ஆசிரியர்கள் சொல்லி ஏற்காததை, உறவினர்கள் சொல்லதை காதில் கூட போட்டுக் கொள்ளாததை ஒரு நண்பன் சொல்லும் பொழுது கேட்பதற்கு காரணம் நம்முடைய மனசாட்சியின் உருவாரமாக அவன் நிற்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ல 24/7 எப்போ வேணாலும் கூப்பிடலாம். இவங்கள்ட்ட கூப்பிட்டாக்க நம்ம சந்தோஷமான விஷயம், ரொம்ப இக்கட்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம், எது சொன்னாலும் நம்மளோட சேர்ந்து ஃபீல் பண்றவங்க தான் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தருக்கு இல்ல, பல பேருக்கு. அந்த உறுதுணை தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ட்ரூ டெஃபினிஷன். அந்த மாதிரி இருந்து பாருங்க, லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே, உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட காப்பை போல எண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா நம்மள ஜட்மெண்டலாவே பார்க்க மாட்டாங்க. நம்மளே ஏத்துப்பாங்க. நம்மளோட நிறைகுறைகளை அழகா சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கலாம். எனக்கு அது நான் ரொம்ப நேசிக்கிற அதுல ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ரொம்ப நம்மள ரொம்ப நம்மளால எல்லா ஆத்மார்த்தமா எல்லா விஷயங்களும் சொல்லிக்க கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கு. சும்மா ஹேங் அவுட் பண்ணி ஃபன் பண்ணி ஜாலியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு, கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க, ஆனா நம்மளை பத்தி நல்ல எண்ணங்கள் வச்சு ರಾಜಾಧಿರಾಜ ರಥವರೂರಿದು, ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಕಿಚ್ಚು ಹಚ್ಚೋ ಮೈಸೂರಿದು. ಚಾಮುಂಡಿಗಿರಿಯಿಂದ ನಮ್ಮೂರ ಅಂದ ಚಂದ ನೋಡೋದೇ